தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் மரபணுவிலேயே ஆபாசம் உள்ளது. திமுகவின் மரபணுவிலேயே ஆபாசம் உள்ளது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக எப்பொழுதுமே ஆபாசத்தையும் திமுகவையும் பிரிக்க முடியாது என்று சொல்லலாம். தற்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி, அவர்களுடைய குடும்பத்தை பற்றி திமுக நேரடியாகவும் பலருடைய தூண்டுதல் மூலமாகவும் ஆபாசமாக பேசி வருகிறது என்பதை நாம் அறிவோம். திமுகவுடைய அந்த ஆணிவேரே அதிலே மரபணு கலந்துள்ளது. அந்த அண்ணாதுரை எடுத்துக்கொள்ளலாம். திமுகவை ஆரம்பித்தவர் அண்ணாதுரை. அவரே ஒரு முறை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறினார், பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினி அல்ல, நான் ஒன்றும் முற்றிலும் துறந்த முனிவர் அல்ல என்று கூறியவர் தான் அண்ணாதுரை. அவருடைய பேச்சிலேயே ஆபாசம். அதே போன்று கருணாநிதி தமிழக சட்டசபையில் உரையாற்றுகையில், ஒரு காங்கிரஸ் பெண் உறுப்பினர் திராவிட நாடு திராவிட நாடு என்று சொல்கிறீர்களே, திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று கேட்டதற்கு கருணாநிதி சட்டசபையில் கூறினார், நாடாவை திறந்து பார், அதில் திராவிட நாடு இருக்கும் என்று கூறி ஆபாசமாக பேசினார். அதே போன்று செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது, அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த பொழுது, செல்வி ஜெயலலிதாவை எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சிக்கணுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சித்தார்கள். 1999ஆம் ஆண்டு திருநெல்வேலி நடைபெற்ற அந்த பாராளுமன்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் வாஜ்பாயை பார்த்து ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்லி ஜெயலலிதா சொல்கிறாரு. ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து ஏமாத்திட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் பேசியவர் தான் கருணாநிதி. பெண்களே முகம் சுளிக்கும் வண்ணமாக கருணாநிதி ஆபாசமாக பேசினார். அதே போன்று கருணாநிதியுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் எவ்வளவு தூரம் மற்ற கட்சிகளை ஆபாசமாக பேசணுமோ அவ்வளோ தூரமாக ஆபாசமாக பேசினாங்க. தீப்பொறி ஆர்வம், மதுரையில் ஒருத்தர் இருந்தான் தீப்பொறி ஆர்வம்னு. அவனுடைய பேச்சை பெண்கள் வந்து கேட்க முடியாது. பெண்கள் கிராஸ் பண்ணி அந்த பொதுக்கூட்டம் நடத்துகிற இடத்த போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து அந்த கீழ்த்தரமாக பேசணுமோ அவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக பேசுவாப்புல. 1 மணி நேரம் பேசுவாப்புல தீப்பொறி ஆர்வம். அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு அசிங்கமாக பேசுவாப்புல. ஒரு ஆபாசமான பேச்சாளர். அடுத்ததாக அவருடைய கட்சியை சார்ந்த வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் அதுக்கு மேலே எவ்வளவு கீழ்த்தரமாக பேசினானோ அவ்வளோ தூரம் பேசினான். 2 பேரையும் ஜெயலலிதா தூக்கி உள்ளே வச்சிச்சு. அடுத்து நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் மதிமுக போய் டிடிவி தினகரன் கட்சிக்கு போய் இப்போ அனாதையாக இருக்கான். அவனும் அதே மாதிரி ஒரு ஆபாச பேச்சாளர். இப்போ பார்த்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் திமுகவில் இருக்கான். லியோனின்னு ஒருத்தன் இருக்கான் திமுகவில். இவங்கெல்லாம் வந்து மேடையில் போட்டு ஆபாசமாக பேச வைக்கிறாங்க. அவங்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. நாங்கள் வந்து ஆபாசமாக பேச்சாளர்கள், நாங்கள் வந்து கீழ்த்தரமானவங்க தான், எங்களுடைய தரம் கீழ்த்தரமானது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரத்தை மக்கள் முன்னாடி காமிக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி, லட்சக்கணக்கில் செலவில் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேச வைக்கிறது, லியோனியை பேச வைக்கிறது, இந்த சேலத்து பக்கத்தில் கவிதான ஒரு பெண் பேச்சாளர் அந்தமாவை கூட்டு வந்து பேச வைக்கிறது. இவங்க பூரா எவ்வளவு தூரம் ஆபாசமாக பேசணுமோ அவ்வளோ தூரம் ஆபாசமாக பேசுவாங்க. இந்த பேச்சை திமுககாரவங்க, திமுக மூத்த தலைவர்கள், தயாநிதி மாறன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள், டிஆர் பாலு உள்ளிட்ட மூத்த தலைவர்கள்லாம் கைதட்டி ரசிக்கிறாங்க. ஏன்னா அந்த திமுகவுடைய அந்த மரபணுவிலேயே ஆபாசம் கலந்துருக்காதான் உண்மை. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பேச்சாளர்கள் யாராவது பாருங்கள், ஆபாசமாக யாராவது பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சீமானை எவ்வளவு தூரம் பேசணுமோ அசிங்கம் பண்ணாங்க. இந்த யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. திமுக அறிவாலயத்திலேருந்து யூடியூப் சேனலுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. ஒரு யூடியூப் சேனல் வந்து வீடியோ பார்ப்பாங்க. முந்தி மாதம் வந்து அந்த யூடியூப் சேனல், இந்த முக்தார் இந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் வந்து மாதம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து சீமானை வந்து அவதூறாக பேசணும் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அறிவாலயத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ போடுறான்னா சீமானை வந்து எந்த அளவுக்கு அசிங்கமாக போடுறான்னு சொல்லி பார்த்து அதுக்கு பாயிண்ட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தொகை கொடுக்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சீமானை எவ்வளோ கீழ்த்தரமாக பேசணுமோ அவ்வளோ தூரம் பேசுவோம் அப்படின்றது. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சீமான் தன் மனைவியின் ஆசீர்வாதத்தோடு 108 பெண்களை கற்பழித்தார் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வந்து அறிவாலயத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஆக திமுகவையும் ஆபாசத்தையும் பிரிக்க முடியாது. திமுககாரங்களே அவங்களுடைய உடலில் மரபணுவிலேயே ஆபாசம் கலந்துருக்கு. அவங்க நேரடியாகவும் ஆபாசமாக பேசுகிறாங்க, பிறரை தூண்டிவிட்டும் ஆபாசமாக பேசுகிறாங்க. ஆக அதுவும் பொதுக்கூட்டம் போட்டு தங்களை ஆபாசமானவர்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தரத்தையே அவங்க வந்து காமிச்சிக்கிறாங்க. அதான் ரொம்ப வேதனையான விஷயம்.
இதில் அமைச்சர்களும் அடக்கம். இந்த தாமோதரன் ஒரு அமைச்சர் இருந்தார். எம்ஜிஆருக்கு வப்பாட்டியாக இருந்தவர் ஜெயலலிதா அப்படின்னார். நீ பார்த்தியா? நீ பார்த்தியா? அப்போ கருணாநிதிக்கு வப்பாட்டியாக இருந்தவங்க எத்தனை பேர்? அதை சொல்லு. அதனால் திமுகவையும் ஆபாசத்தையும் பிரிக்க முடியாது. அந்த திமுக வந்து ஒரு அணைய போகிற ஒரு சுடர் விட்டு எரியும் விளக்கு. ஒரு விளக்கு வந்து சுடர் விட்டு எரியுதுன்னா அது அணைய போகுதுன்னு அர்த்தம். திமுக அணைய போகுது. 2026 தேர்தலுக்கு பிறகு திமுக பேசுகிற பேச்சுக்கு மக்கள் தகுந்த பாடம் கொடுப்பாங்க. 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் திமுகன்னு ஒரு கட்சியே இருக்காது.